ஹலோ அண்ட் வெல்கம் டு திஸ் எபிசோட். ஸ்பெஷல் எபிசோட். இது ஒலிம்பிக்ஸை பத்தி நம்ம பேச போறோம். இந்த எபிசோட்ல வந்து நம்மளோட பழைய பன்னீர் செல்வமா ரிட்டர்ன் இருக்க பிரசன்னா வந்திருக்காரு. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமே நான் கிரிக்கெட்டை பத்தி பேசவே மாட்டேன், எனக்கும் கிரிக்கெட்டுக்கும் உள்ள உறவு முடிஞ்சு போச்சு, சிட்டுக்கு செல்ல சிட்டுக்கு ஒரு சிறகு முளைச்சது, அது வந்து கிரிக்கெட் விட்டு வேற இடத்துக்கு ஓடி போயிடுச்சு, ஒலிம்பிக்ஸ் இந்தியா மெடல் ஜெயிக்கிறதுனால அவர் இனிமேல் கிரிக்கெட் பக்கமே வரமாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. சரி, எனிவே இந்தியா இந்த ஒலிம்பிக்ஸ் இந்த வருஷம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பயங்கர இன்ஸ்பிரேஷனலா விளையாடிருக்காங்க இந்த வருஷம். எல்லாரும் வந்து மெடல் வரல, அது வரல, இது வரல, என்ன நான் இவ்வளோ பண்ணியிருக்கோம், இது பண்ணியிருக்கோம், அது பண்ணியிருக்கோம் அப்படி இப்படி நிறைய பேர் சொல்றாங்க. பட் அதெல்லாம் மீறி நான் சொல்றேன், இந்தியாவில் வந்து மெடல் ஒரு மெடலும் ஒரு ஆத்லீட்டும் ஜெயிக்கிறதுங்கிறது வந்து எத்தனையோ கஷ்ட நஷ்டங்கள்ல ஜெயிக்கிறாங்க. இட்ஸ் ஆக்சுவலி டெஸ்பைட், அதாவது வந்து வித் எனிதிங்னு கிடையாது, இட்ஸ் டெஸ்பைட் எனிதிங் அப்படிங்கறத தான் நம்ம சொல்லணும். அதை வந்து நான் இன்னும் கூட கொஞ்சம் விளக்கி சொல்லுவேன், ஆனா விளக்கி சொன்னா பல பேருக்கு பிடிக்காம போயிடும். ஸோ அதனால நான் இதோட நிறுத்திக்கிறேன். பிரசன்னா, இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீம் வந்து 40 இயர்ஸ் பிரசன்னா கரெக்டா சொல்லியிருக்காங்க, 40 இயர்ஸ்க்கு அப்புறம் ஜெயிச்சிருக்காங்க போடியம்க்கு. இது எதுக்கு நான் உங்ககிட்ட கேட்கறேன் அப்படின்னு யோசிச்சேன். அதுக்கப்புறமா தான் சொன்னாங்க, நீங்க ஹாக்கி டீம்லயும் வேலை செஞ்சிருக்கீங்க, பழைய பன்னீர் செல்வமா வேலை செஞ்சிருக்கீங்க. ஹாக்கி டீம்ல வேலை செஞ்சீங்களா என்ன? 2006 and 2007 ஒர்க் பண்ணேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். ஆனஸ்டா சொல்லணும்னா, இப்போ நான் அந்த கெரியரை உருவெடுத்ததே இந்தியன் கிரிக்கெட் டீமோட ஒர்க் பண்ணணும் தான். அதுக்காக தான் NCA போனேன். அந்த டைத்துல தான் வந்து இந்த சாய் அப்படிங்கிறது ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பெங்களூர்ல இருக்கும். அங்கதான் வந்து ரெகுலரா இந்தியன் ஹாக்கி டீம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்ப வந்து அந்த கோச் வந்து என்னை கூப்பிட்டாரு, நீ வா வந்து ஹாக்கி டீமோட ஒர்க் பண்ணு அப்படின்னு. ஹாக்கி டீம் சொன்னேன், சார் நான் ஒரு மேட்ச் கூட பார்த்ததே கிடையாது, என்னை வச்சு என்ன பண்ண போறீங்க, எனக்கு வேண்டியது உன்னோட மூளை தான், அதை எப்படி ட்ரைவ் பண்றதுன்னு நான் பாக்குறேன், நீ வா அப்படின்னாரு. வந்தாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் 10 மணிக்கு வாடினாரு. நான் ஒரு மாப்பிள்ள மாதிரி ட்ரெஸ் பண்ணின்னு போனேன். இதெல்லாம் வந்து 2006 2007ல. ஜோக்கிம் கார்வாலோ அந்த கோச் பேர், ஃபார்மர் ஒலிம்பியன் ஜோக்கிம் கார்வாலோ, ரொம்ப வெல் நோன் பிளேயர். சோ உங்களுக்கு KPS கில் சார் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பேரை பத்தி நான் எங்க தாத்தா அடிக்கடி சொன்னது அவரை பத்தி தான். சோ நேர என்ன பண்ணாரு, அடுத்த நாள் வந்துட்டு, சார் நான் சொன்னேன் பாருங்க, இவர் தான் அது, இஸ் கோயிங் டு மேக் எ டிஃபரன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு நாங்கள் 3 நாள்ல போறோம், இவரோட செங்கன் விசா மட்டும் கொஞ்சம் வாங்கி கொடுத்துருக்காரு. நான் அவரை பார்த்துட்டு கவுண்டர் பண்ணி மாதிரி சார்ன்றேன். ஏன்னா எனக்கு ஹாக்கி வந்து என்னன்னே தெரியாது, ஹாக்கியில போய் என்ன சாஃப்ட்வேர் பண்ண முடியுன்ற நிலைமையில இருந்தேன் நான். அப்ப என்ன பண்ணாரு, சரி ஷுப்னுவாரு. முடிச்சுட்டு என்ன பண்ணாரு, அடுத்த நாள் பாஸ்போர்ட்டை கொடுத்தாரு. 2 நாள்ல வந்து த்ரூ ஆயிடுச்சு. சாம்பியன்ஸ் ட்ராஃபி பெல்ஜியம்ல கிளம்புறோம். அப்போ என்ன பண்ணாரு, நான் லேட்டா போனதுனால அசிஸ்டன்ட் கோச் வந்து ரமேஷ் பரமேஸ்வரன், என்னோட குரு மாதிரி அவர் மேல மரியாதை ரொம்ப ஜாஸ்தி. ஃபிளைட்டில் வந்து இங்கேருந்து ஃபர்ஸ்ட் பாரிஸ் போறோம். பாரிஸ்லேருந்து டசல்டாஃப் ஜெர்மனி, அங்கதான் வந்து கேம்ப். அந்த 11 மணி நேரத்துல அவர் சொல்றாரு, நான் சாஃப்ட்வேர் ப்ரோக்ராம் பண்றேன், திஸ் இஸ் ஹவ் த சாஃப்ட்வேர் டெவலப் ஃபார் ஹாக்கி. அதுக்கு டிராக் ஃபிளிக்னு பேரும் வச்சேன் நான். எனக்கு ABCD கூட தெரியாது, ஒவ்வொன்னா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அங்க போய் நான் இறங்குறேன். இப்ப நிறைய பேர் வந்து என்ன கேட்குறீங்க, நேஷனல் கேம் ஹாக்கி ஜெயிக்க மாட்டேன்றீங்க அப்படின்றீங்க இல்லையா. இப்ப நான் என்ன சொல்ல போறேன், அந்த டீமோட நான் 2 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் கிரிக்கெட்லயும் ஒர்க் பண்ணியிருக்கேன். உள்ள என்ன எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குன்றதை இப்ப நான் சொல்ல போறேன். சச் எமோஷனல் திங். இப்போ ஒரு அந்நிய மாதிரியோ அம்பியோ மாதிரியோ பேசி ஒன்னு என்டர்டெயின் பண்ண விரும்பல. எவ்வளவு கஷ்டங்களுக்கு அப்புறம் இப்போ ஒரு மெடல் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அங்க போயிட்டு நாங்க இறங்குறோம். போயிட்டு இறங்கி முடிச்ச உடனே ரூம் கீ கேக்குறேன். ரூம் கீ கொடுத்தாங்க. ரூம் கீ போய் பாக்குறேன், அந்த ரூம்ல ஒரு 3 பேர் இருக்காங்க ஆல்ரெடி. அது நம்ம ரூம் தான் வந்திருக்கோமான்னு பாக்குறேன். ஆமா, என்ன ஞாபகப்படுத்தி, ரொம்ப ஞாபக சக்தி ரொம்ப ஜாஸ்தி. 114 3 பேர் இருக்காங்க. இந்த கோச்சு கிட்ட கேட்டேன், சார் 3 பேர் இருக்காங்க என்னோட ரூம்ல. ஆமாப்பா, 4 பேர் ஷேரிங். என்னது 4 பேர் ஷேரிங்கா அப்படின்னு. கிரிக்கெட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் நான், யோசிச்சு பாருங்க. இந்தியா அண்டர்-19 டீமோட ஒர்க் பண்ணும்போது நாங்க 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்குவோம். அது நீங்களும் தங்கியிருப்பீங்க, இந்த தாஜ் சமுத்ரா கொலம்போல. இல்ல, அடுத்த தடவை பிறந்து வந்து இந்தியா அண்டர்-19 விளையாடினா வேணா பண்ணலாம். நான் ஆனதே இல்ல. பட் நாங்க வந்து அண்டர்-17 ஆனபோது ரூம் ஷேரிங் 2 பேர், நானும் AG பிரதீப் இருந்தோம். இல்ல இப்ப உங்களுக்கு தெரியும் அந்த தாஜ் சமுத்ரா ஹோட்டல் எப்படி இருக்கும்னு, அத சொல்ல வரேன் நான். அண்டர்-19 நாங்க குட்டி குட்டியா இருக்கும் ரூம், இண்டிவிஜுவல் ரூம். ஒரு நாளைக்கு 5000 rupees டெய்லி அலவன்ஸ். மேட்ச் ஃபீஸ் அண்டர்-19க்கு, மேட்ச் ஃபீஸ் அண்டர்-19. நாங்க ஃபைனல்ஸ் போய் பாகிஸ்தான் தோத்தோம், அதுக்கு பைசா. இப்ப நாங்க போற 4 பேர் தங்கியிருக்காங்க. அப்படி பார்த்தேன். அப்பதான் வந்து டிராவல் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு வந்தோன்னே சாப் அப்படின்னாரு ஒருத்தர், ஒரு பிளேயர், பெரிய பிளேயர், சர்தாரா சிங். ஆஞ்சி அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஹிந்தி வேர்டு அதான், ஆஞ்சி தான். 6:30 மணிக்கு சாப்பாடு, மணி அடிச்சிருவாங்க. என்னது 6:30 மணிக்கு சாப்பாடா?
ஐயோ 6:30 மணிக்குள்ள சாப்பிட்டு பழக்கம் இல்லையா? 9:30 தான் சாப்பிட்டேன் சார். 6:30 மணிக்கு சாப்பாடு விட்டீங்கன்னா அப்புறம் சாப்பாடு கிடையாது சார், கேன்டீனை மூடிடுவாங்க. என்னது கேன்டீனை மூடிடுவாங்களா? ஆமா சார், காலையில வந்து 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட், மத்தியானம் 12:30 மணிக்கு லஞ்சு, நைட்டு வந்துட்டு 6:30 மணிக்கு டின்னர்னா. தேவையில்லப்பா, எனக்கு தான் டெய்லி அலவன்ஸ் கொடுப்பாங்களே, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன். சார் இங்க டெய்லி அலவன்ஸ்லாம் கிடையாது சார். என்னது டெய்லி அலவன்ஸ் கிடையாதா அப்படின்னு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்துட்டு லாண்ட்ரி எங்க போடுறது அப்படின்னு கேட்டேன். லாண்ட்ரி எங்க போடுறதுன்னா அப்படின்னு. இல்லப்பா என்னோட ட்ரெஸ் எல்லாம் துவைக்கணும் இல்லப்பா, எங்க போடுறதுன்னு. சார் நம்மளே தான் சார் துவைச்சுக்கணும். என்னது நம்மளே துவைச்சுக்கணுமான்னு? சார் ஆமா சார், நம்மளே தான் சார் துவைச்சுக்கணும். ஸோ நீங்க ஹாக்கி அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஹாக்கி. ஒலிம்பிக் குவாலிஃபையர்ஸ் 2008 சிலிக்கு போறோம். அப்ப எப்படின்னா, அன்பார்ச்சுனேட்லி இது எப்படின்னா, இந்த ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ், ஏசியன் கேம்ஸ், அங்க ஈரோ கேம்ஸ், இதுலலாம் நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கன்றது பொறுத்து டைரக்ட் பெர்த் வரும். அந்த ஏசியன் கேம்ஸ்ல நீங்க சரியா பண்ணலன்னா ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ் ஆடி ஆகணும். அந்த வருஷம் நாங்க ஜாயின் பண்ண அப்புறம் பெல்ஜியமோட 5-0 இப்ப தோத்தாங்க பாத்தீங்களா பெல்ஜியம் கிட்ட 5-0. ஆஸ்திரேலியா போய் ஆஸ்திரேலியா 6-1. ஏசியா கப் கோல்டு, சாம்பியன்ஸ் டிராஃபி பிரான்ஸ். 41 மேட்ச்ல 35 ஜெயிச்சோம். கோல்டு மெடல் அடிக்க வேண்டிய டீம். ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ் போறோம். எப்படின்னா, எங்க ஃபிளைட் பாருங்க, இங்க ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பெங்களூர்ல இருந்து மும்பைக்கு ஒரு ஃபிளைட். மும்பை போறோம். மும்பைல இருந்து ஜோஹானஸ்பர்க் போறதுக்கு 6.5 மணி நேரம் வெயிட். கிரிக்கெட்டர்ஸ் மாதிரி லவுஞ்ச் எல்லாம் கிடையாது, அங்கேயே உட்காந்துருக்கணும், வெளியிலே உட்காந்துருக்கணும். 6.5 மணி நேரம் வெயிட். அங்கேருந்து 11.5 மணி நேரம் ஜோஹானஸ்பர்க்கு ஃபிளைட். ஜோஹானஸ்பர்க்ல இருந்து அடுத்து சோபாலோ பிரேசிலுக்கு ஃபிளைட். 12 மணி நேரம் பிரேக், அங்கேயே உட்காந்துருக்கணும். சோபாலோல இருந்து சிலி, அங்க வந்து ஒரு 4.5 மணி நேரம், 72 hours டிராவல் பண்ணி சிலிக்கு போயிருக்கோம். ஸோ அடுத்த நாள் மேட்ச். எங்க கோச் வந்து சொல்றாரு, देखो कुछ ब्रेकफास्ट कुछ ईटेबल आइटम्स कुछ नहीं है उधर पे. அங்க எதுவுமே கிடையாது. 12:30 மணிக்கு மேட்ச். அதனால நம்ம 11 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். கொஞ்சம் வாழைப்பழம், பிஸ்கெட் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட்லேயே எடுத்துன்னு வாங்க, அங்க தண்ணி தவிர எதுவும் இருக்காதுன்றாரு. ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ் மேட்ச். ஓகே, ஐ எம் டாக்கிங் அபவுட் இந்தியன் நேஷனல் டீம் கோயிங் ஃபார் ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ். மேட்ச் ஃபீஸ் உண்டா? கிடையாது. இப்போ என்னோட சேலரி தயவு செஞ்சு எவ்வளோன்னு கேட்காதீங்க. ஏன்னா எனக்கு வந்து அந்த 2 வருஷம் நான் ஒர்க் பண்ணேன். என்னோட ஒரே ஆம்பிஷன் என்னன்னா, ஐ வாண்ட் டு பி பார்ட் ஆஃப் த ஒலிம்பிக்ஸ். ஐ வாண்ட் டு மேக் ஷூர் பார்ட் ஆஃப் தி மெடல் வின்னிங் டீம். அந்த ஒரே ஒரு பேஷன்ல தான் நாங்கள் போனோம். ஸோ என்ன பண்ணுவோம், 11 மணிக்கு சாப்பிடுவோம். ஹாக்கி மாதிரி ஹை இன்டென்ஸ் கேம், யோசிச்சு பாருங்க. 11 மணிக்கு சாப்பிடுவோம். அங்கேருந்து ஒரு ஆப்பிள் இல்லை ஒரு வாழைப்பழம், ஒரு 2 பிஸ்கெட், குக்கீஸ் கட்டி எடுத்துன்னு போயிடுவோம். ஸோ அந்த பிரேக் டைம்ல அதை தான் சாப்பிடுவோமே தொழில். அங்கே வந்து ஒரு மினரல் வாட்டர் கேன் வச்சிருப்பாங்க. அதுதான் வந்து ஒரு இன்டர்நேஷனல் டீம் ஒலிம்பிக் குவாலிஃபயர்ஸ் கொடுப்பாங்க. இப்போ கிரிக்கெட்டை பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் இன்னொன்று என்னன்னா, இங்க எல்லாம் லைவ் ஃபீட். இப்போ நான் வந்து கிரிக்கெட் அனலிஸ்ட் எல்லாம் பாக்குறீங்க, ஒரு கையில அப்படியே காஃபி குடிச்சிட்டு அப்படியே ஒத்த கையில எப்படி ஓடும் விரல. லைவ் ஃபீடு கொண்டாந்து பிராட்காஸ்டர் சரியா இருக்கா ஃபீடு பாத்துக்கோங்க. அங்க எப்படி தெரியுமா, அங்க ஒரு கூடார மாதிரி வச்சிருப்பான் 100 அடிக்கு மேல. அவ்வளோ எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்துன்னு மேல போய் சீட்டை பிடிக்கணும். ஏன்னா எல்லா டீம் அனலிஸ்டும் அங்க வருவாங்க, இல்லைன்னா நின்னு பண்ணணும் அனாலிசிஸ். ஸோ அங்க என்ன பண்ணுவோம், மழை பெஞ்சாலும் விடாத நாடகம் நடத்தப்படும். ஹாக்கியில கொட்டு மழை மேட்ச் நடந்துட்டு இருக்கும். ஸோ இங்க கேமராவை வச்சுக்கிட்டு ஒரு பக்கம் என்ன பண்ணுவோம், அப்படியே கேமராவை அப்படியே தள்ளிட்டே இருப்போம், ஒரு பக்கம் அப்படியே ஈவெண்ட்டை டேக் பண்ணிட்டே இருப்போம். கார்த்தால 9 மணிக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆரம்பிக்கும், 7 மணிக்கு முடியும். நான் என்ன கொண்டு போவேன் தெரியுமா, என்கிட்ட ஒரு பாட்டில் தண்ணி, ஒரு மினரல் வாட்டர் தண்ணி. அதான் என்னோட சாப்பாடு 9 மணிலேருந்து 6 மணி வரைக்கும். அர்ஜென்டினாவும் பிரேசிலும் ஆடுவாங்க, அதை பண்ணிட்டு இருப்பேன் மேட்ச் அனாலிசிஸ். ஏன்னா இங்க எப்படின்னா ஒரு டிஎன்பிஎல் கூட லைவ் காட்டுறாங்க. நீங்க நான் இங்க வீட்லயே உட்காந்து பண்ண முடியும். இப்ப பேக் அண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு வராங்க ஐபிஎல்ல. அவங்க கிட்ட ஒரு 5 லட்சமோ 3 லட்சமோ ஏதோ ஒன்று கொடுத்தீங்கன்னா துண்டு துண்டா எல்லா டேட்டாவும் கொடுத்துருவாங்க. அதை நம்ம கண்ணில் பார்த்து அனலைஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் கிடையாது, லைவே கிடையாது எதுவுமே. அங்க போயிட்டு அந்த கேமரா வச்சு கேமராவை மூவ் பண்ணின்னு ஒரு மேட்ச் முடியும். ஒரு மேட்ச் முடிச்சோன்னா தண்ணி கிடிப்போம். கீழே இறங்கி போனேன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட சீட்டு போயிடும். ஒரு பெல்ஜியம் காரனோ ஒரு அர்ஜென்டினா காரனோ அவங்க உட்காந்துருவான். அப்புறம் நான் மேட்ச் வந்து ரெக்கார்ட் பண்ண முடியாது, அனாலிசிஸ் பண்ண முடியாது. ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு அங்க போனோம். ஆஸ்திரியாவோட மேட்ச் 7-3, மெக்சிகோ 18-1, ரஷ்யா 12-1. அடி இல்லைங்க, இடி. அதுக்கப்புறம் இங்கிலாந்து 6 டீம்ல 2 டீம் ஃபைனல்ஸ் ஆகும். ஃபைனல்ஸ் ஆடி ஜெயிக்கிறவங்க மட்டும்தான் 2008 பீஜிங் சைனா ஒலிம்பிக்ஸ் குவாலிஃபை ஆக முடியும். என் கோச் கிட்ட போய் சொன்னேன், கோச் இப்போ இந்த ஹாக்கி பார்த்தீங்கன்னா இவ்வளோ அனாலிசிஸ் பண்றாங்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், நான் காம்பினேஷனை கண்ணா பின்னான்னு மாத்து. ஐ வாண்ட் அஸ் டு லூஸ் டு இங்கிலாந்து. ஏன்னா ஃபைனல்ஸ்ல அவனை தான் ஆட போறோம்.
நம்மளோட காம்பினேஷன் என்னன்றது அவனுக்கு தெரியக்கூடாது. கிரிக்கெட்ல டபுள் பிளஃப்னு சொல்லுவாங்க, பின்னாடி டீப் ஸ்கொயர் லீக்கையும் ஃபைன் லீக்கையும் வச்சுன்னு யார்கர் போடுறது. ஸோ என்ன பண்ண, இங்க ஃபார்வர்ட் ஆடுற ஒன்று டிஃபெண்டரா பண்ணு, அவன் அடிக்கிற டிராக் ஃபிளிக்கை காட்டவே காட்டாத, புவரா நம்ம ஆடி இந்த மேட்ச் நம்ம தோக்கணும், தோத்துட்டு வச்சு எக்கலாம் ஃபைனல்ஸ்ல. அந்த மேட்ச் தோத்தோம் 2-3 அப்படின்னு க்ளோஸா வந்து இன்ஸ்பைட் ஆஃப் தட் தோத்தோம். இதே இங்கிலாண்டை சாம்பியன்ஸ் ட்ராஃபியில் அடிச்சு பிரான்ஸ் மெடல் 3 மாசம் முன்னாடி தான் இந்த இதுல பெல்ஜியம்ல ஜெயிச்சோம். ஸோ ஃபைனல்ஸ் வந்து இங்கிலாண்டோட ஆட போறோம். இங்கிலாண்டோட ஃபைனல் ஜெயிச்சா 2008 ஒலிம்பிக்ஸ் என்ட்ரி. 4வது நிமிஷம் ஒரு பெனல்டி கார்னர், 10வது நிமிஷம் பெனல்டி கார்னர், பிளிங்க் ஆஃப் அன் ஐ 2-0. பிளிங்க் ஆஃப் அன் ஐ 2-0. என்ன பண்ணுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் பிரஸ் பண்றோம். certain things I don't want to say. few of the referees நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இங்க மேட்ச் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க. நம்ம என்ன கொஞ்சம் ஒரு மாதிரி அந்த பாக்கெட்ல இருந்து ஏதோ ஒரு கார்டு வச்சிருப்பாங்க, அந்த எந்த கார்டு நான் சொல்ல விரும்பல, எனக்கு தெரியும் அது என்னன்னு. இந்த பக்கம் ஒரு கார்டு, இந்த பக்கம் கார்டு வச்சிருவாங்க, சபக்குன்னு எடுத்து காட்டிடுவாங்க. ஏதாவது ஒண்ணுனா கார்டு எடுத்துருவாங்க, முன்னாடி போய் அமுக்கிறதுக்கே அவங்களுக்கு பயமா இருக்கும். we lost it. that is the biggest heart break. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ நான் வந்து இப்போ சவுத் ஆப்பிரிக்கன் டீமோட டிராவல் பண்றேன், ஒரு ஐபிஎல் டீமோட டிராவல் பண்றேன். எனக்குலாம் அந்த நாள்ல வரைக்கும் பிசினஸ் கிளாஸ்னா என்னன்னு தெரியாதுங்க, ஆனஸ்டா சொல்றேன் உங்களுக்கு. இன்னும் வந்து ஹாக்கி டீம் வந்து இந்தியன் நேஷனல் டீம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு எக்கானமி கிளாஸ்ல டிராவல் பண்றாங்க. இப்போ நீங்க வந்து ஒரு 72 hours நாங்க டிராவல் பண்றது எக்கானமியில, ஒரு லவுஞ்சி கிடையாது. ஸோ உங்களுக்கு இப்போ என்ன கிடைக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? இப்போ ஒரு மேட்ச் பீஸ் ஒரு கிரிக்கெட்டர்ஸ், see I'm not feeling jealous about cricket. ஏன்னா நான் கிரிக்கெட்ல இருக்கேன், எனக்கு சோறு போடுறத பத்தி நான் சொல்லக்கூடாது. சாரி பிரசன்னா, ஒரு சின்ன பாஸ். நீங்க சொல்றது வந்து ஸ்டோரிஸ்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ரென்ச்சிங்கா இருக்கு, ரொம்ப கஷ்டமா இருக்கு கேட்கறதுக்கு, மனசே வலிக்குது. எதனால மனசு வலிக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி கஷ்ட நஷ்டங்களை அனுபவிச்சு அவங்க சந்திச்சு அவங்க விளையாடுறாங்க. துணியை துவச்சு சாப்பாடுக்கு, அதாவது அத்தியாவசியம் சாப்பாடுக்கு வந்து அவங்க they have to work hard. துணியை அவங்களே துவச்சிக்கணும். இதெல்லாம் பண்ணிட்டு விளையாட வருது யாரு அப்படின்னு கேட்கற மாதிரி இருக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி விளையாட வராங்க அப்படின்னா அவங்களோட ஃபுல் ஃபோக்கஸ், அவங்களோட பிசிக்கல் எனர்ஜி, மென்டல் எனர்ஜி, எமோஷனல் எனர்ஜி எல்லாத்தையும் வந்து கேம்ல தான் செலுத்த வேண்டியதா இருக்கும். அது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா இந்தியாவில் என்னன்னா எல்லாமே வந்து இட் பிகம் அபவுட் அ கம்பேரிசன் ஸ்கேல். ஏதாவது சொன்னோம்னா பாருங்க கிரிக்கெட்டர்ஸ் பாருங்க உங்களுக்கு எல்லாம் இவ்வளோ இருக்கு, ஹாக்கி இவ்வளோ இல்லாம விளையாடுறாங்க. சாரி, தட்ஸ் த ராங் அப்ரோச் டு டேக். இன்னைக்கு கூட வந்து ஒரு ஸ்கூல்லயோ ஒரு காலேஜ்லயோ ஒரு மேத்ஸ் டீச்சரோ இல்ல ஒரு சயின்ஸ் டீச்சரோ பிடி பீரியட கடன் வாங்கி, வாரத்துக்கு ஒரு பிடி பீரியடு கடனை வாங்கி அதை மேத்ஸ் நடத்துற ஊர் நம்ம நாடு. ஸ்போர்ட்டிங் நேஷனுக்கு இன்னும் நம்ம படியே எடுத்து வைக்கல, இன்னும் படியே கட்டல சார். ஸ்போர்ட்டிங் நேஷனுக்கு ஒரு ஸ்போர்ட் நல்லா பண்ணுது, அந்த ஒரு ஸ்போர்ட்ல ஹோப் தெரியுதுங்கிறதுனால தான் அந்த ஸ்போர்ட் வளர்ந்துருக்கு. எல்லா ஸ்போர்ட்லயும் இந்த ஹோப் இருக்கு. ஒரு காலத்துல இந்தியா போனா ஹாக்கில கோல்டு மெடல் கேரண்டி. என்னாச்சு? மெதுவா அதுல ஸ்கில் கேம், டர்ஃப் கேம், அந்த டர்ஃப் கேம் ஆஸ்ட்ரோ டர்ஃபுக்கு மாத்தி ஸ்பீடு கேமா மாத்தினாங்க. நம்ம பின் தங்கிட்டோம். இந்த மாதிரி எல்லா ஸ்போர்ட்லயும் டேலண்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், எல்லா ஸ்போர்ட்லயும் டேலண்ட் இருக்கு. ஆனா ஸ்போர்ட்டிங் நேஷனுக்கு நம்ம இன்னும் படியே கட்டல. நீங்க சொல்றீங்க. இப்ப நான் வந்து இந்த ஹாக்கி அவ்வளவு இதுவா இருந்தேன்னா இப்ப கேக்குறேன், இந்தியால ஸ்கூல்ஸ்ல எத்தனை அந்த அண்டர் 15 டோர்னமெண்ட்ல எத்தனை பேர் ஆஸ்ட்ரோ டர்ஃப்ல ஆடுறாங்க? இதே ஈரோப்பு அந்த இடத்துல 12 வயசு பசங்க. நான் உங்ககிட்ட அதே தான் சொல்றேன், எத்தனை பேர் அதுல ஆஸ்ட்ரோ டர்ஃப்ல ஆடாதீங்க கேக்குறீங்க, எத்தனை பேர் ஆடுறாங்கன்னு கேளுங்க. ஒரு வாரத்துக்கு இருக்கு, ஒரு வாரத்துக்கு ஒரு பிடி பீரியட் இருக்கு. என்னைக்கு நம்மளோட ஸ்கூல்ஸும் எஜுகேஷனும் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு நாளைக்கு முதல்ல ஆரம்பத்துக்கு ஒரு நாளைக்கு ஒரு பிடி பீரியட் வைங்க. பிடி மாஸ்டர்ஸ், அந்த கேம்ஸ் மாஸ்டருக்குலாம் மரியாதை கொடுங்க. அவங்கள மெயின் ஸ்டாஃப் ரூம்ல உட்காத்தி வைங்க. அவங்க தனியா ஸ்டாஃப் ரூம், அவங்களுக்குன்னு ஒரு தனியா குட்டியா சொப்பு ரூம் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு ரூம்ல ஸ்டாஃப் உட்காத்தி வச்சுட்டு வாரத்துக்கு ஒரு பிடி பீரியட் போட்டா, இன்னி வரைக்கும் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ஸ்ன்னு வருது. ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்ங்கிற கான்செப்டே இந்தியால கிடையாது. ஏன் ஒரு பெர்க்லி காலேஜ் ஆஃப் மியூசிக்னு ஒண்ணு இருக்கு யூஎஸ்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் எங்க இருக்கு? இந்தியால வந்து நம்ம சொல்றோம் 140 கோடி பாப்புலேஷன், டேலண்ட் இல்லையா, ஏன் விளையாடல மெடல்? நம்ம ஒண்ணே மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். உங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு மிஷின் இருக்கு, அந்த மிஷினோட பேரை நான் சொல்ல விரும்பல. அது ஒரு ஜிம் எக்யூப்மெண்ட் மிஷின். அந்த மிஷின் வந்து எல்லாரும் நம்ம பார்த்திருப்போம், அந்த வலு தூக்குறது, அது வந்து என்ன சொல்றது, அதான் வந்து வெயிட்ஸ் தூக்குறது, அது தூக்குறது, இது தூக்குறதுன்னு சொல்றோம். யூஎஸ்ல மட்டும் இல்ல, யூஎஸ், சைனா, ஜப்பான் டாப் ஒலிம்பிக் மெடல் டேலியில இருக்கிறவங்க. ஏன் நியூசிலாந்து 15 மெடல் கிட்ட இருக்காங்க. சின்ன கண்ட்ரி, மொத்தமா இங்கேருந்து எட்டி கூப்பிட்டா கேட்கறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். பக்கத்து வீட்டுக்காரனுக்கு அவ்வளவு தூரத்துல வீடு இருக்கும், மக்களே கிடையாது. அந்த ஊர்ல எல்லாம் அந்த மிஷின் எப்படின்னா ஏர் ரெசிஸ்டன்ஸ்ல செஸ்ட் பிரஸ், பெஞ்ச் பிரஸ், ஸ்குவாட், டெட் லிஃப்ட்னு எடுப்பாங்க. என்ன அட்வான்டேஜ்? இன்ஜுரி பெருசா இருக்கவே இருக்காது, டாம்ஸ் அவ்வளவா இருக்கவே இருக்காது, அடுத்த நாள் ஸ்டிஃப் கூட ஆக மாட்டீங்க. அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டு வரான் சார். ஹாக்கி தோளுக்கு தோல் உங்களுக்கு ஆப்போனன்ட்ல நின்று ஆடுறவன் யோசிச்சு பாருங்க. அவன் வந்து
ட்ரைனிங்லயும் சரி, ஸ்ட்ரெங்த்லயும் சரி, ப்ரோக்ராம்லயும் சரி, பிராக்டிஸ் ஃபெசிலிட்டிஸ்லயும் சரி உங்களோட இங்க இருக்கான். அவனோட 3 ஆள் போயிட்டு தோளுக்கு தோள் நின்னு சண்டை போட்டு வாடா வாடான்னு குரல் கொடுத்து சண்டை போடுறான். அவனை நம்ம செலிப்ரேட் பண்ணணும். ஒன் மோர் எமோஷனல் திங் ஐ வாண்ட் டு ஷேர். 2007ல இந்தியா T20 வேர்ல்ட் கப் வின் பண்ணாங்க. அதே நாள்ல இந்தியன் ஹாக்கி டீம், இப்போ நான் அந்த டீம்ல இருந்த போது ஏஷியா கப் ஜெயிச்சது சென்னையில. ஓகே, உடனே 2 டீமையும் ராஷ்டிரபதி பவன் கூப்பிட்டாங்க ஃபெலிசிட்டேஷனுக்கு. அப்ப பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங், பிரதிபா பாட்டில் மேடம் வந்து இது பிரசிடென்ட். நாங்க வந்து இந்திரபிரஸ்தா அப்படின்னு ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கோம். ஒரு ரூம்ல 5 பேர் இருக்க சொன்னாங்க. ஏன்னா மேட்ச் எதுவும் இல்லைல்ல, அதனால 5 பேர் இருங்க. இந்தியா வந்து அந்த ஹோட்டல் சாம்ராட்லயே ஏதோ தங்கியிருக்காங்க. நாங்க வந்து ஷேர் ஆட்டோல போனோம். நோ எக்ஸாஜரேஷன், ஷேர் ஆட்டோ. 4 பேர் ஒரு ஆட்டோல உட்காந்து இந்தியன் ஹாக்கி டீம் ராஷ்டிரபதி பவன்ல போய் நிக்குது. இந்தியன் T20 வேர்ல்ட் கப் வின்னிங் டீம் ஒரு பஸ்ல, அதுக்கு வெளியே தோனி நிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர், ரோஹித் சர்மா அடிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர், யுவராஜ் சிங் இப்படி பேட்டை தூக்குற மாதிரி ஒரு போஸ்டரோட பஸ்ல வந்து இறங்குறாங்க. நாங்க வந்து ஷேர் ஆட்டோல 4 5 பேரா இறங்குறோம். நான் சொல்றது அப்பட்டமான உண்மை. இதுல வந்து எதுவுமே வந்து ஒளிவு மறைவோ எக்ஸாஜரேஷனோ கிடையாது. ஸோ நான் சொல்றது என்னன்னா, இட் இஸ் வெரி சிம்பிள். இப்ப எனக்கு நான் கிரிக்கெட் எந்த அளவுக்கு பைத்தியமா இருக்கணும், இப்ப நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். இப்ப நீங்க வந்து உங்க பொண்ணுங்களை வந்து, எனக்கு தெரியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல அவங்க வரப்போறாங்க, அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. given an option, will you be really thinking or be confident enough to say, ஒரு ஹாக்கி ஸ்டிக்கை தூக்கி எறிஞ்சு நாளை கோல்டு நீ 10 வருஷம் ஜெயிச்சு கொடுக்கணும், ஹாக்கியில இறங்கு அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க யோசிக்காம செய்வீங்களா? அதை நெஞ்ச தொட்டு சொல்லுங்க. ஏயா பேட்ஸ்மேனா இருந்தானா போலர் ஆனையா? போலர் அவன் அமட்டிக்கிறான். போலரா நான் எடுத்திருக்கேன். என் பொண்ணுக்கு ஹாக்கி ஸ்டிக்கை கொடுத்து அனுப்புறதுக்கு முதல் தில்லி எனக்கு தான் வரும். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் இந்த இடத்துல, நீ சொன்னது எல்லாமே கரெக்ட். இது என்ன ஒன்னா, நீங்க ஷேர் ஆட்டோல வந்து இறங்குறீங்க, கிரிக்கெட்டர்ஸ் ஒரு பக்கம் வந்து இறங்குறாங்க. கிரிக்கெட்டர்ஸ்க்கு நீங்க ஷேர் ஆட்டோல வந்து தெரியவே தெரியாது. ஆனா எல்லா ஹாக்கி பிளேயருக்கும் தெரியும் கிரிக்கெட்டர் பஸ்ல வந்தா அவனுக்கு போஸ்டர் வச்சான்னு தெரியும். சோ இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம நாட்டுல கிரிக்கெட் பிளேயரையே நம்ம நாட்டு ஹாக்கி பிளேயர் வெறுக்கக்கூடிய சூழ்நிலை வரும். அது ஹாக்கி பிளேயரோட தப்பு கிடையாது, அது கிரிக்கெட் பிளேயரோட தப்பும் கிடையாது. கிரிக்கெட் பிளேயரோட தப்பு நான் சொல்லவே இல்லை. நான் நீ சொன்னதா அப்படி நினைக்கவே இல்லை. நான் திருப்பி சொல்றேன், என்னோட ஹார்ட் ஃபெல்ட் சாரி. அந்த மாதிரி யாராவது என்னைக்கா ஒரு நாள் நாங்க அந்த மாதிரி பஸ்ல வரதையோ இல்ல கார்ல வரதையோ பார்த்து இன்னொருத்தருக்கு இந்த மாதிரி சூழ்நிலை நடந்திருந்ததுன்னா அதுக்கு என்னோட அதாவது ஹார்ட் ஃபெல்ட் சாரி. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, இது நான் என்ன பார்த்து ஒரு ஹாக்கி பிளேயர் பொறாமப்பட வேண்டிய நேரம் கிடையாது. இது வந்து அந்த ஹாக்கி பிளேயருக்கு ஹாப்பியா, நீ எந்த கிரிக்கெட்டரை வேணா கேளு, இந்த மாதிரி ஹாக்கி பிளேயர் இருந்தானா ஃபர்ஸ்ட் அப்செட் ஆவான். நீ வந்து ஏரியா பஸ்ல, நீ வந்து கார்ல ஏரியான்னு தான் சொல்லுவான். எங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் என்ன சொல்றேன்னா, கேம்ல போதிய ஊதியம் இல்லாம இருக்கலாம், எங்களுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கலாம், அவங்களுக்கு 2 ரூபா கிடைக்கலாம், அதுல தப்பு இல்ல. அது வந்து மார்க்கெட்டிங், அது பாக்குறவங்க, அது கேம்ல எவ்வளவு பைசா இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை. ஆனா ஒரு மனுஷனை, ஒரு ஸ்போர்ட்ஸ் மேனை, இந்த ஸ்போர்ட் ஆடுறவன் அந்த ஸ்போர்ட் ஆடுறவனு வேறுபாடு இல்லாம ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுங்கிறதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமே கிடையாது. அது வந்து ஒரு மனித உரிமை. எல்லா நாட்டிலையும் நம்ம பார்க்கலாம், எந்த நாட்டிலையும் ஒலிம்பிக் கண்டின்ஜென்ட் வந்தாலும் எல்லாரையும் ஒரே மாதிரி சமமா தான் நடத்துவாங்க. அது கிரிக்கெட்டரா இருந்தாலும் சரி, ஹாக்கி பிளேயரா இருந்தாலும் சரி. எனிவே அதை நடத்துறதெல்லாம் வந்து வேற ஸ்போர்ட்டிங் பாடி, வேற ஸ்போர்ட்டிங் ஆர்கனைசேஷன்ஸ். ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்தியா வந்து ஒலிம்பிக் மெடல் டாலிலையும் ஸ்போர்ட்லயும் டெஃபினட்டா வளர்ந்து வருது. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கடந்த 2-3 ஒலிம்பிக்ஸாவே நல்லா பண்ணிட்டு, என்ன சார் 5 மெடல், US 5 இவ்வளவு மெடல், சைனா அவ்வளவு மெடல், அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் தவறு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அவங்க எல்லாம் 100 வருஷம் முன்னாடி இருக்காங்க, நம்ம இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம், மெதுவா தான் வருவோம். அவன் வந்து முன்னாடி வந்து வேகமா ஜெட்டுல போயிட்டு இருக்கான், நம்ம பின்னாடி மாட்டு வண்டியில ஸ்டார்ட் பண்ணி இப்பதான் ஃபர்ஸ்டா ஒரு ஸ்டெப்பா எடுத்து வச்சிருக்கோம். அதனால நம்ம அட்லீஸ்ட் ஜெயிச்சா செலிப்ரேட் பண்றது, தோத்தா என்னையா பண்றான் அப்படின்னு சொல்றது, அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஒவ்வொருத்தரும் அந்த ஒலிம்பிக்ஸ் மெடல் டாலியில வராதவங்களும் சரி, பார்ட்டிசிபேட் பண்ண கடைசி மனுஷன் யாரா இருந்தாலும் whoever it is, நம்ம அவங்களுக்கு அந்த மரியாதையை கொடுக்கணும், அவங்கள செலிப்ரேட் பண்ணணும். ஏன்னா அவங்க வந்திருக்கிறது ஒண்ணுமே இல்ல. நம்ம ராணி ராம்பால், இந்த இந்தியன் விமென்ஸ் டீம் கேப்டன், அவங்க கதை என்ன தெரியுமா பிரச்சனை? அவங்க வந்து ஹாக்கி ஃபீல்டுக்குள்ள வந்து அவங்க டீம் 5 லிட்டர் மில்க் எடுத்துன்னு வரணுமா கம்பல்சரியா. அந்த கோச்சோ அது ரூலும். அது அவங்களால 5 லிட்டர் பால் வாங்குறதுக்கு அவங்க கிட்ட பைசா இல்லையா. 2 லிட்டர் பால் வாங்கிட்டு மீதி 3 லிட்டருக்கு தண்ணி ஊத்தி எடுத்துட்டு வந்துருவாங்க கிரவுண்டுக்கு. இது அவங்க யோசிச்சு பாருங்க. அதான் நான் சொல்றேன், இப்ப நான் வந்து என்னோட 2 வருஷ இதை நான் ஷேர் பண்ணிட்டேன். நான் இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இப்ப நிறைய பேர் என்ன பாக்குறீங்க, உமன்ஸ் டீம் வந்து ஃபைனல் ஹர்டில் போய் மெடல் வாங்கல, நிறைய பேர் டிசப்பாயின்மெண்ட்டை காட்டுறீங்க. நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோங்க. நான் ஹாக்கியில வாங்கின சம்பளம், நான் அதை மென்ஷன் பண்ண விரும்பல, அது
நான் கர்நாடகா ரஞ்சி டிராஃபில வாங்கின மீல் அலவன்ஸ் ப்ளீஸ் பி ரிமைண்டிங் ஆன் வாட் ஐ எம் சேயிங், அதை விட கம்மி. இதுக்கு மேல நான் எலாபரேட் பண்ண விரும்பல. நான் வந்து ஒரு ஐடில அந்த காலத்துல 2002ல I was earning 10 lakhs per annum. நான் ஒரு டகால்டி ப்ரோக்ராமர். நான் ஐடில ரொம்ப ஸ்ட்ராங். நான் அதை விட்டுட்டு நான் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ்ல வந்தேன்னா எனக்கு ஐ வாண்ட் டு அச்சீவ் சம்திங் இன் லைஃப். ஐ நெவர் கம்ப்ளைண்ட் அபவுட் த சேலரி வாட் ஐ காட். ஐம் நாட் கம்ப்ளைனிங் as well. ஆனால் நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, ஏகப்பட்ட சேலஞ்சஸ் இருக்கு. அதை தான் நான் சொல்ல வரேன் ஒழிய, நம்ம மக்கள் நம்ம சப்போர்ட் பண்ணால் ஒழிய இந்த ட்ரெண்ட் மாறவே மாறாது. ஸோ வாட் எவர் தே அச்சீவ், ஐ எம் ப்ரவுட் ஆஃப் வாட் அவர் உமன்ஸ் ஹாக்கி அச்சீவ் rather than the men's hockey achieved who ended up in a bronze medal. So there is always a pride in defeat also. என்ன பொறுத்த வரைக்கும் that's the biggest pride in defeat. அதான் நம்ம ஸ்கூல்ல சும்மா சொல்ல பார்ட்டிசிபேஷனுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க சின்ன வயசுல விளையாடும் போது. அதெல்லாம் சும்மா சொல்லல, பார்ட்டிசிபேஷனே ஒரு பெரிய விஷயங்க. ஒலிம்பிக்ஸ்க்குலாம் குவாலிஃபை ஆகிறது எவ்வளவு பெரிய விஷயம். எனிவே அவங்களெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும். ஒலிம்பிக்ஸ்ல 5 மெடல் ஜெயிச்சிருக்கோம். ஆஸ் வி ஆர் டாக்கிங் நம்ம இன்னும் கூட மெடல் எடுப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். எனிவே அதை சொல்லி முடிச்சுட்டு நான் இன்னும் ஒரே ஒரு விஷயம் பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன். யாரா இருந்தாலும் அந்த ஸ்போர்ட்டை பார்த்துட்டு ஒலிம்பிக்ஸ்ல என்ன நடக்குது, ஸ்போர்ட்ல என்ன நடக்குது, எவ்வளவு பேர் ஸ்போர்ட் எடுக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பேரண்டாவோ இல்லை ஒரு குழந்தைக்கு அப்பாவோ அம்மாவோ யாராவது இதை பாக்குறீங்க, இல்லை ஏதாவது ஒரு இடத்துல யாராவது ஒரு முக்கியமான பதவியில பாக்குறீங்க, எஜுகேஷன் சிஸ்டம்ல யாராவது பாக்குறீங்க அப்படின்னா ஒரு சின்ன தாழ்மையான கருத்து. ஒரு ஸ்கூல்ல உங்க குழந்தைய போய் போடுறீங்க அப்படின்னா 5 பீரியட் இல்லையா ஸ்போர்ட்ஸுக்கு, நான் வேற ஸ்கூல் பாக்குறேன் அப்படின்னு சொல்ற நிலைமை வரும்போது இது எல்லாமே மாறணும். அதாவது நம்ம நாட்டுல எல்லாமே மாறணும். நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோம்னா தூரம் நின்னுன்னு என் வீடு குப்பையால பக்கத்து வீட்டுல இந்த ரேப்பரை போட்டுற அப்படின்னு போடுவோம். அங்கதான் ஆரம்பிக்குது முதல்ல ப்ராப்ளமே. நம்ம ஸ்போர்ட் எல்லாம் வந்து நம்ம ஊர்ல என்னங்க விளையாடுனா மட்டையை வீசுனா என்னங்க பண்ண போறீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஏன் நான் போகும்போதே மட்டையை தூக்கின்னு போறியே என்ன அப்படின்னா, ஹாக்கி நீங்க ஜெயிச்சிருக்க, அதனால ஹாக்கிக்கு ரெஸ்பெக்ட் சொல்ல, எல்லா ஸ்போர்ட்டுக்கும் ரெஸ்பெக்ட் வரணும். ஸ்போர்ட் நம்ம ஊர்ல என்னெல்லாம் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு ஸ்போர்ட் மூலமா மாத்த முடியும். ஒரு சின்ன குழந்தைய நீங்க ஸ்போர்ட்ல போடுறீங்க, அந்த குழந்தை ஸ்போர்ட்லயே வருது அப்படின்னா அந்த குழந்தையோட என்டையர் தாட் ப்ராசஸ், அதோட யோசிக்கிற திறன் எல்லாமே வேற மாதிரி மாறிடும். அதுதான் நம்ம சமுதாயத்துக்கு பண்ணக்கூடிய பெஸ்ட் திங். ஸ்போர்ட் இஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதான் கிரேட் வெஹிக்கிள், அதான் கிரேட் டூல். தயவு செய்து ஸ்போர்ட்டுக்கு மரியாதை கொடுக்குற ஸ்கூல் ஏதாவது வந்ததுன்னா அதை நோக்கி போங்க. ஸ்போர்ட்டை கண்டிப்பா எல்லா குழந்தைங்களும் விளையாடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் மீ ஆன் தி ஸ்பெஷல் எபிசோட். பிரசன்னா கலகிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பெஸ்ட் எபிசோட் டில் டேட். தேங்க்யூ.